வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டங்களுக்கு அமெரிக்க ராஜாங்க திணைக்கள தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் பாராட்டு. உள்ளூராட்சி நிறுவனங்களின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தயாசிரி ஜெயசேகர சுட்டிக்காட்டு. நாட்டின் பொருளாதாரம் இன்னமும் கத்திநுனியில் நிலையே இருப்பதாக ஊடகத்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவிப்பு. வடக்கு கிழக்கில் இனவாத போலீசாரின் கட்டளைகளுக்கு நீதிமன்றங்கள் பணிந்து செயற்படுகின்றனவா? செல்வராசா கஜேந்திரன் கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது தொடர்பாக இன்றைய கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் பொருளாதார சீர்திருத்த திட்டங்களுக்கும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் பாராட்டு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நாம் அனைவரிடமும் கோரிக்கை விடுத்து வருகின்றோம். ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு பாகுபாடின்றி நாம் இந்த விடயத்தில் செயற்படுகின்றோம். 2 வருடங்களாக முடங்கியிருந்த அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்க வரவு செலவு திட்டம் வழிவகை செய்துள்ளது. அதிகார பரவலாக்கப்பட்ட நிதியுதவி திட்டங்கள் அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் வழங்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்தாமல் உள்ளூராட்சி நிறுவனங்களின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சபையில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளதாவது: ஜனாதிபதியின் செயலாளரால் ஏப்ரல் 29ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது. உள்ளூராட்சி மன்றங்கள் மூலம் சமுதாய குழுக்களை நடைமுறைப்படுத்தும் வகையில் அதில் குறிப்பிடப்படுகின்றது. அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் உள்ளடக்கும் வகையில் சமுதாய ஆலோசனை குழுவை நியமிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதனூடாக பாரிய தவறு இழைக்கப்படுகிறது. மூடப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மீண்டும் அதிகாரம் வழங்கப்படும் வகையில் உள்ளது. ஆனால் எதிர்த்தரப்பினரின் தலையீடு இல்லாமல் போகின்றது. இவற்றுக்கு மத்தியில் தற்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட செயலாகவே தெரிகிறது. எனவே முதலில் உடனடியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். ஆட்சிக்கு வந்தால் நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை மாற்றுவதாக எதிர்க்கட்சி தெரிவிப்பது மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையாகும் என ஊடகத்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான கட்டளைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அங்கு தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், பாலங்கள் உடைகின்றன, மண் சரிவு ஏற்படுகின்றன, அபிவிருத்திகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இவைகள் இதுவரை அரசாங்கத்திற்கு தெரியவில்லையா என்று அரசாங்கத்தை கேள்வி கேட்கின்றார்கள். கடந்த அரசாங்கங்கள் பணத்தை அச்சடித்து அவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்தது. தற்போது அவ்வாறு செய்ய முடியாது. மத்திய வங்கி பணம் அச்சடிப்பதை தடை செய்துள்ளது. அதனால் நாட்டில் உள்ள அனைத்து பாலங்களும் உடைந்து விழுந்தாலும் பணம் அச்சடிக்கப்பட மாட்டாது. மகாவலி கங்கியை வடக்குக்கு திருப்போதும் கடன் மூலமாகும். தாங்கள் அரசாங்கத்தை அமைத்தாலும் கடன் தொடர்பான உடன்படிக்கைகளை மாற்றுவதாக தெரிவிப்பது நாட்டு மக்களை ஏமாற்றும் பேச்சாகும். கடந்த அரசாங்கம் பெற்றுக்கொண்ட கடனை செலுத்துவது அவசியம். அதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் இன்னமும் கத்திநுனியிலேயே உள்ளது. தவறி ஒரு அடியை எடுத்தாலும் கால் படுகாயமடையும் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். தமிழர்கள் மறைந்த தமது உறவுகளை நினைவேந்தும் நிகழ்வையும் கூட இனங்களுக்கிடையில் குரோதத்தை ஏற்படுத்துவதற்கு எதிரான சட்டத்தின் மூலம் தடுப்பதற்கு களம் இறங்கியமை மூலம் தேசிய நல்லிணக்கத்திற்கான கடைசி வாய்ப்பையும் இறுக மூடியிருக்கிறது. இலங்கை ஆட்சி பீடம் இது பெரும் துரதிர்ஷ்டவசமானதாகும் என டெலோவின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மக்களின் நினைவேந்தல் உரிமை மறுக்கப்பட முடியாத அடிப்படை உரிமையாகும். சர்வதேச தரப்புகள், ஐநா மனித உரிமைகள் அவையிலேயே திரும்ப திரும்ப இதனை வலியுறுத்தி வருகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட தாம் ஜனாதிபதியாக பதவியேற்ற கையோடு மக்கள் தமது உறவுகளை நினைவு கூற உரிமை உண்டு, அது மறுக்கப்பட முடியாது என்று கூறினார். இருப்பினும் அவையெல்லாம் பேச்சளவில் தான் இருக்கின்றன. அவரின் போலீஸ் கட்டமைப்பு அதற்கு எதிராக மிக முரட்டுத்தனமாக தமிழ் மக்களின் ஆன்மாவையே சீண்டி பார்க்கும் விதமாக அடக்குமுறைகளை திமிருடன் இப்படி நடந்து கொள்கின்றது. இன்னொரு கோட்டாபய ராஜபக்சவின் அராஜக ஆட்சியை இந்த செயற்பாடு மூலம் ரணில் விக்ரமசிங்கவும் இங்கு நிலைநிறுத்த முயல்கின்றாரோ என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது என்று தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் வகையில் செயற்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், விஜயதாஸ் ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டமை மைத்திரிபால சிறிசேனவின் திட்டங்களில் ஒன்றாகும். மைத்திரிபால சிறிசேனவின் கூற்று தொடர்பில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. மைத்திரிபால சிறிசேன சொல்லில் ஒன்றும் செயலில் ஒன்றையும் செய்பவர். அதிகாரபூர்வமாக அவர் எதனையும் செய்வதில்லை. மைத்திரிபால சிறிசேன கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்திருந்தது. அவ்வாறான ஒரு நிலையில் அவர் கட்சி சார்ந்த எந்த ஒரு தீர்மானங்களையும் மேற்கொள்ள முடியாது. மைத்திரிபால சிறிசேன நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளார் என்று மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போரில் ரஷ்ய ராணுவத்தோடு இணைந்து கொள்வதற்காக ஆட்கடத்தல்காரர்களால் அனுப்பப்பட்ட இலங்கை ராணுவ வீரர்களை மீட்பதற்கு ராஜதந்திர மட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். இதேவேளை ரஷ்ய உக்ரைன் போர் ஆரம்பமாவதற்கு முன்னர் ரஷ்யாவிற்கு பணிபுரிவதற்காக சென்ற இலங்கையர்களும் அந்த நாட்டின் ராணுவத்தோடு இணைந்துள்ளமை தொடர்பாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள மற்றொரு இலங்கையர் பற்றிய தகவல் தற்போது வெளிவந்துள்ளது. வலஸ்முல்லை உடதனிய பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதான இளைஞர் ஒருவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ரஷ்யாவில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு பணிபுரிய சென்ற நிலையில் ரஷ்ய ராணுவத்தில் கூலிப்படியாக சேர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2 மாதங்களுக்கு முன்பு அவர் தனது வேலையிலிருந்து விலகி ரஷ்ய ராணுவ பணியில் சேர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்ய உக்ரைன் போரில் ரஷ்ய ராணுவத்தோடு இணைந்து கொள்வதற்காக ஆழ்கடத்தல்காரர்களால் அனுப்பப்பட்ட இலங்கை ராணுவ வீரர்கள் தொடர்பாக ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கில் நீதிமன்றங்கள் போலீசாரின் கட்டளைகளுக்கு பணிந்து செயற்படுகின்றனவா? போலீசார் நீதிமன்றங்களுக்கு சென்று எதை சொன்னாலும் அதை அப்படியே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு செயற்பட வேண்டிய நிலைக்கு நீதிமன்றங்களின் சுயாதீனம் பறிக்கப்பட்டுள்ளதா என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற நிதி கட்டளைகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றுகையில், எமது தமிழின தேசத்தின் மீதான ஒடுக்குமுறைகள் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எல்லை கடந்து செல்கின்றது. எமது தேசத்தின் மீது இலங்கை அரசின் அழைப்பை அரங்கேற்றி 15 ஆண்டுகள் கடந்து முன்பு வரை அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இவ்வாறான ஒரு நிலையில் மே 18ஆம் தேதியை முன்னிட்டு எங்கள் மீது நடத்தப்பட்ட இன அழிப்பை நினைவு கூர்ந்து அதற்கான நீதியினை கோரும் விதமாக வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் இந்த இனப்படுகொலை வாரம் அனுஷ்டிப்பதும், அதன் போது தமிழ் மக்களை பட்டினி சாவுக்குள் தள்ளிய போது தமிழ் மக்கள் கஞ்சி குடித்து உயிர் படைத்த வரலாறும் உள்ளது. இதனை நினைவு கூறும் விதமாக மக்களுக்கு கஞ்சி கொடுக்கும் நிகழ்வை இந்த வாரம் நாம் அனுஷ்டிப்பது வழமை. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் கட்டைப்பரிச்சான் பகுதியில் புவன கணபதி ஆலயத்தில் கஞ்சி கொடுக்கும் நிகழ்வில் ஈடுபட்டமைக்காக 3 பெண்கள் உள்ளடங்கலாக 4 பேர் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இதுதான் இந்த நாட்டின் நல்லிணக்கம், பிற இனங்கள் மதங்களை மதிக்கும் பண்பு. ஆலயத்தில் கஞ்சி காய்ச்சப்பட்டமைக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் வேதனைக்குரியது. அவர்கள் 4 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கில் நீதிமன்றங்கள் இனவாத போலீசாரின் கட்டளைகளுக்கு பணிந்து செயற்படுகின்றனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது. போலீசார் நீதிமன்றங்களுக்கு சென்று எதை சொன்னாலும் அதை அப்படியே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய நிலைக்கு நீதிமன்றங்களின் சுயாதீனம் பறிக்கப்பட்டுள்ளதா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவில் பொதுமக்களை ஒன்று கூட்டுவதும் அவர்களுக்கு உணவு கஞ்சி பரிமாறுவதும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் என்று கூறி போலீசார் கூறிய தடை உத்தரவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அப்படியெனில் எதிர்வரும் வெசாக் தினங்களில் தன்சல் உணவு வழங்கும் செயற்பாடுகளை சுகாதார சீர்கேட்டை காரணம் காட்டி தடுத்து நிறுத்துமாறு போலீசார் நீதிமன்றங்களை கூறுவார்களா? அதனை ஏற்று நீதிமன்றங்கள் தடை உத்தரவு வழங்குமா? அவ்வாறான உணவு வழங்கலை தடுத்து நிறுத்த உங்களால் முடியுமா? தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதியா என்று அவர் தெரிவித்திருந்தார்.